ஹாய். ஒருத்தர் ரூ. 100 ஒரு பொருளை வாங்குறாருங்க. ரூ. 120 விற்கிறாரு. அவர் ரூ. 80 வாங்குறாரு, ரூ. 70 விற்கிறாரு. அது ப்ராஃபிட்டா லாஸா, அது எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் விற்றோம், லாஸில் விற்றோம், எவ்வளோ பர்சன்டேஜ் அது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கடைசி வரைக்கும். அப்போ தான் நான் போடுற இதெல்லாம் எல்லாமே புரியும் உங்களுக்கு. புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ஓப்பன் பண்ணி ஆல் பட்டன் போட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ் தமிழ் அழகாக சொல்கிறேன் பாருங்கள். வாங்கிய விலை காஸ்ட் ப்ரைஸு, விற்பனை விலை செல்லிங் ப்ரைஸு. எப்பவுமே ப்ராஃபிட் வரணும்னா காஸ்ட் ப்ரைஸோட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது தான் ப்ராஃபிட் வரும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்க. லாஸ் ஆகுதுன்னா காஸ்ட் ப்ரைஸோட செல்லிங் ப்ரைஸ் குறைவாக இருக்கும்போது லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து லாஸ்ன்னு அர்த்தம். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு லாஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ராஃபிட் லாஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். பாருங்கள், அப்போ எப்படி போடலாம்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ். நல்லா பார்த்துங்க, காஸ்ட் ப்ரைஸோட தான் பர்சன்டேஜ் போடணும், செல்லிங் ப்ரைஸோட போடக்கூடாது. ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு இன்ட்டு 100 போட்டால் ப்ராஃபிட் வந்துடும். லாஸ் பர்சன்டேஜ்னா லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 போட்டால் லாஸ் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திரும்பவும் கணக்குக்குள்ளே போகலாம். வாங்க பாருங்கள். ஒருத்தர் வந்து காஸ்ட் ப்ரைஸ் 800 செல்லிங் ப்ரைஸ் 1000. ஃபைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ். காஸ்ட் ப்ரைஸ் 800, செல்லிங் ப்ரைஸ் 1000னாவே ப்ராஃபிட் வந்து 200ன்னு வச்சுக்கோங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 1000 மைனஸ் 800 ஈக்குவல் டு ₹200 ப்ராஃபிட். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபார்முலா பிரகாரம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் போடுவோம். ப்ராஃபிட் எவ்வளோ? 200 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? காஸ்ட் ப்ரைஸ் 800 இன்ட்டு 100. இது எப்படி போடலாம்? 0 0 0 0 கேன்சல். 8 இன்ட்டு 200 டிவைட் பண்ணுங்கள். 8 2s are 16, பேலன்ஸ் 40, 8 5s are 40. ஓகேங்களா? 25% ப்ராஃபிட்ங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சே போச்சு சம்மு. புரியுதுங்களா? அடுத்த சம் பாருங்கள். எ ஷாப்கீப்பர் பாட் வாட்ச் 1200 அண்ட் சோல்ட் இட் ஃபார் 1500. ஃபைன் ப்ராஃபிட். ப்ராஃபிட் ஆர் லாஸ்? ப்ராஃபிட்னா என்ன? 1500 செல்லிங் ப்ரைஸ், பையிங் ப்ரைஸ் 200. அப்போ ப்ராஃபிட் வந்து ₹300. தென் இது எப்படி போடலாம்? 300 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் 1200 இன்ட்டு 100. அவ்வளோதாங்க. 300 200 என்ன? 0 0 0 0 கேன்சல் பண்ணுங்கள். 3 1 is 3, 3 4s are 12. 400 பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு 25, தட் இஸ் ஈக்குவல் 25% ப்ராஃபிட்ங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக முடியுதுங்களா? வாங்க மூணாவது போகலாம். எ பைசைக்கிள் வாஸ் பாட் ஃபார் ₹2500 அண்ட் சோல்ட் இட் ஃபார் 2250. ஸோ காஸ்ட் ப்ரைஸோட இது கம்மியாக இருக்குது. அப்போ லாஸ் 250. அதை எப்படி போடுறது? 250 டிவைட் பை 2500 காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. பாருங்கள், 1 250 is 250, 10 250 200, 10